ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமா இதுவரை சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு இது பெயர்ச்சியை சந்திக்க போகின்றோம். இந்த வருடத்துக்கு இடையில வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்றே என்னுடைய ஜோதிடம் சொல்கின்றது. ஒரு மனிதன் முயற்சி இல்லாமல் வெற்றி அடைகின்றான் என்றால் அதனுடைய செவ்வாயுடைய பங்கு அதிகம் தானே. அந்த வகை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நற்பலனை தரக்கூடியது. இருந்தாலும் கூட இந்த பயிற்சியில செவ்வாயினுடைய இதை மட்டும் சொல்லாமல் மற்ற கிரகங்களின் இருப்பை வைத்தே நான் ஜோதிடம் சொல்கின்றேன். பார்க்கலாம். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபம் மாறுகின்றார் செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி. அதே நேரம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் வருகின்றார். கடகம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய இடம். அந்த கடகத்திலேயே குருவும் 8ஆம் தேதி வந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கிரகங்கள் இடம் மாறுகின்ற இடப்பெயர்ச்சியான ஒரு காலகட்டம். இது மிதுனத்துக்கு எவ்வாறு இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பாத்தீங்கன்னா புதன் தான். அதே நேரத்துல ஜென்மத்துல ஆட்சி, 2ல குரு உச்சம். அற்புதம் அற்புதம். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதியை பார்ப்பதனால உயர்வு உண்டாகும். அந்த தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். தொழிலில் இதுவரை தடை இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறும். சிலர் எல்லாம் பொருளாதார குறைவு காரணமாக தொழிலை நடத்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விடுங்கள். தனஸ்தானத்தில பிரகஸ்பதி, குரு, களத்திரகாரகன் சுக்ரன் சேர்க்கை ஏற்றிருப்பதனால வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரம் நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற தருணம் இதுவே. போதாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி தாங்க. அந்த நிம்மதி பெறுவதற்கான சரியான தருணம் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்துல மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடை மாறும். சிலருக்கெல்லாம் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பதை போல ஒரு சிக்கனமாக இருப்பது இந்த காலகட்டம். உடல்நலிலே கவனம் செலுத்துங்கள். நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்கள். கடகராசியில் ஏற்படும் குரு சுக்கிரன் சேர்க்கை பிரிந்திருந்த கணவர் மனைவியரை இப்போது ஒன்று சேருவார்கள் மிதுனத்திற்காக. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான வழக்குகளில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இதுவரை யாரு நண்பன், யாரு என்று துரோகி என்றெல்லாம் எண்ணி கலங்கியவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுங்க. அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறலாம். சிலர் எல்லாம் வெளிநாடு சென்று கலங்கி இருப்பார்கள். அந்த நிலை மாறும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வையும் கூடுதல் பொறுப்புகளையுமே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு தருவார். சிலருக்கெல்லாம் வீடு கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு தடையாகி கொண்டே போகும். அந்த தடை நீங்கி ஓரடி மண்ணாவது சொந்தமாகும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். சகோதர சகோதரிகள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் மன்று மறையும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்ல யோக பலனை மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்போடு தர இருப்பதனால முடிந்தவரை மகாகணபதியுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பு. சிலருக்கெல்லாம் தைரியம் குறைவது போல் தெரிந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைரியத்தை திரும்ப பெறுகின்ற, அந்த மனோதிடத்தை திரும்ப பெறுகின்ற ஒரு வாய்ப்பாக அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால முடிந்த வரைக்கும் குலதெய்வ ஆலய வழிபாடு, திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுடைய வழிபாடு, இதையெல்லாம் மனித வாழ்க்கையில 3 பலம் என்று சொல்வேன் அடிக்கடி. தெய்வ பலம், தெய்வ பலம், 3 பலம். 3 பலத்தையும் தராத மற்ற கிரகங்கள் செவ்வாயின் மூலம் பெறலாம். நிம்மதியான சந்தோஷமான ஒரு தருணம் இந்த காலம் மிதுன ராசிக்கு.